கடன் 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 தொல்லையா? உயிர் நண்பன் என்று சொல்லி உங்களை கடனுக்குள்ள தள்ளிவிட்டாங்களா? கடன் அதிகரித்த பிறகு உங்களை விட்டு எல்லாரும் வெளியேறிட்டாங்களா? சொந்த பந்தங்கள் மத்தியில தலை காட்ட முடியலையா? இதுக்கெல்லாம் காரணம் கடன் தானே என்று சொல்லி கடன் எப்போ வாங்குறீங்களோ உங்களுக்குள்ள இருக்க சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே செத்து போச்சு. இப்ப இருக்கிறது வெறும் சடலம் தான். அப்படி என்றால் எனக்கு கடன்ல இருந்து மீள முடியாதா? கண்டிப்பா கண்டிப்பா மீள முடியும். அப்ப நான் சீக்கிரம் சொல்லுங்களேன். சொல்றேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சோ இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ரெடியா? பாருங்க, வேத வசனம் என்ன சொல்லுகிறது? உபாகமம் 28:12 பார்க்கும்போது, டியூட்ரானமி 28:12, நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். ஆனா நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குது? கடனை வாங்கி வாங்கி இதுக்கு புறம்பே நான் இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஆண்டவருடைய கட்டுப்பாடுக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். நம்ம குறைகளை நாம் போக்கிக் கொள்ள நாம் முயற்சி செய்யறோம். ஆனா கண்டிப்பா உங்க குறைகளை போக்கிக் கொள்ள உங்க பலத்தினால ஆகாது. பாருங்க, ஒரு 4-5 வயது பையன், என்னப்பா நீ கவலையா இருக்கிற அப்படின்னு நீங்க அவங்ககிட்ட நீங்க கேட்டீங்கன்னா அவன் எப்படி சொல்லுவானா? இல்ல அங்கிள், நான் என் வீடு ரெண்ட் கட்டணும், கிரேசரிஸ் எல்லாம் வீட்டுக்கு வாங்கணும், அதாவது வீட்டு சாமான்கள்லாம் வாங்கி கொடுக்கணும், கரண்ட் பில்லு கட்டணும், நான் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லுமா? சொல்லவே சொல்லாது. ஏன்னா இதெல்லாம் எங்க அப்பா எனக்கு பார்த்து கொள்வார். அப்படின்னா ஒரு குழந்தை தன் பெற்றோருடைய கட்டுப்பாடுக்குள்ள இருக்கிறது. அப்போ நாமும் அந்த தேவனுடைய கட்டுப்பாடுக்குள்ள இருந்தா நம்ம வாழ்வில் எந்த ஒரு பிரச்சனை வராது. கர்த்தர் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவன் ஆண்டவருடைய கட்டுப்பாடுக்குள்ள அவன் இருப்பான். அப்போ சங்கீதம் 55:22 நீங்க பார்க்கும்போது, Psalms 55:22, cast your burden upon the Lord, he will sustain. அப்போ பாருங்க, கர்த்தர் மேல பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காத, அவரே உன்னை ஆதரிப்பார், நீதிமான ஒருபோதும் தள்ளாட விடமாட்டார். அப்போ உங்க கஷ்டத்தையும் பாரத்தையும் ஆண்டவர் மேல நீங்க வைக்கணும். ஒரு குழந்தை எப்படி அப்பா பார்த்து கொள்ளுவார் அப்படின்னு சொல்லுதோ, அதே போல நீங்களும் நினைக்கும் போது உங்க வாழ்க்கையில அற்புதங்களை நீங்க காண முடியும். அப்போ விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். ஒன்னு நீங்க புரிஞ்சுங்க, மாயான உலகத்துல வாழ்கிறோம் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் யாருமே நிலையில்லாத ஜனங்கள் தான் நம்ம மத்தியில. அப்ப நிலையானவர் யாரு? ஆண்டவர் தான். அப்போ அவர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கும் போது உங்க வாழ்க்கையில மாற்றங்களை நீங்க காண முடியும். சரி, பழைய ஏற்பாடுலயே ஆகட்டும், புதிய ஏற்பாடுலயே ஆகட்டும், ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் அண்ட் நியூ டெஸ்ட்மெண்ட், என்ன வேதம் சொல்லுகிறது? 10 கட்டளை அண்ட் 2 கட்டளை. அந்த முதல் கட்டளை 2லயும் என்ன சொல்லுகிறதுனா, ஆண்டவரை தான் அவர் கனப்படுத்தணும். முதலாவது கட்டளை அதான். அப்ப ஆண்டவரை கனப்படுத்தி அவருடைய கட்டளையின் படி நம்ம நடக்கும்போது நம்ம வாழ்க்கையில நிச்சயமா நமக்கு இந்த கடன் வராது, தரித்திரங்களே வராது. அப்போ ஏன் நமக்கு தரித்திரம் வருதுன்னா, ஆண்டவர் மேல நம்பிக்கை வைப்பது கிடையாது, ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் என்று நம்புவதே கிடையாது. என்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை நம்புறது இல்லையோ, அப்போ பாருங்க, பிசாசானவன் உங்க முன்னாடி வந்துடுறான். அந்த பிசாசு என்ன பண்றான்னா, உங்க வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை கொண்டு வருகிறான், வியாதிகளை கொண்டு வருகிறான், போராட்டங்களை கொண்டு வருகிறான், அநேக தொல்லைகளை கொண்டு வருகிறான். இதுக்கெல்லாம் பணம் வேண்டும் இல்லையா? அப்போ நீ ஜெபிக்க கூடாது, பணத்தை தேடி மனிதர்களை நாட வேண்டும், அவங்ககிட்ட நீ கையேந்த வேண்டும், அவங்ககிட்ட கடனை வாங்கிட்டு ஒவ்வொரு நாளும் அந்த மனிதனை எண்ணி எண்ணி நீ கலங்க வேண்டும். இதுதான் பிசாசின் திட்டம். கடனை பத்தி வேதம் என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகள் 22:7
Proverbs chapter 22 verse 7. பாருங்க, கடன் வாங்குகிறவன் கடனாளிக்கு அடிமையா இருக்கிறான். Those who are going to borrow, they are slave to lender. அப்போ நீங்க கடன் வாங்கும்போது உங்க கை வந்து கீழே இருக்கும், கடன் கொடுக்கிறவன் கை வந்து மேல இருக்கும். அடிமையா மாறுறீங்க. கடன் கொடுத்தவன் நாளுக்கு நாள் உங்களை வந்து அதிகாரத்தை சலாய்க்கிறான். உங்களுக்கு மரியாதையெல்லாம் இருக்காது. எப்படி வேண்டாலும் நடத்துவான். ஏன்னா நீங்க கையை நீட்டிட்டீங்க இல்லையா? கையை நீட்ட வேண்டிய இடத்துல நீட்டாம இன்னைக்கு வந்து நம்ம கையை நீட்டக்கூடாதவங்கிட்ட நீட்டுறதுனால்தான் இன்னைக்கு இந்த பிரச்சனை. இதுதான் மெயின் ப்ராப்ளம். அப்ப யார் இடத்துல கையை நீட்டணும்? இறைவனிடம் கையேந்துங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி கர்த்தர் இடத்துல நம்ம கையேந்தும் போது, கரங்களை விரிக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அற்புதங்களை நீங்க பார்க்க முடியும். பாருங்க, தாவீது சொல்லுகிறான், ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். சங்கீதம் 121:1 நம்ம பார்க்க முடியும். அப்போ உங்களுக்கு ஒத்தாசை கர்த்தரால தான் வரும். தேவ அன்பு பிள்ளைகளை, நான் சொல்ல இல்லையா, கர்த்தர் மேல பாரத்தை வைக்கிறவன் விசுவாசி. அப்ப விசுவாசி பதறவே மாட்டான். விசுவாசம் இல்லாதனால தான் நீங்க பதறீங்க. சரி, இந்த கடனுடைய கிரியைகள் என்ன? இந்த கடன் வாங்கிட்டா நிம்மதி இருக்க முடியாது. எப்படி இருக்குன்னா பாருங்க, உளையான ஒரு சேற்றுல ஒருத்தன் விழுந்துட்டா அவன் அதிலிருந்து மேல வரணும்னு நினைச்சு அவன் போராடும்போது இன்னும் வேகமாக உள்ள போவான். உளையான சேறு தண்ணீரா இருந்தா யாராச்சும் அதுல குதித்து உங்களை காப்பாத்தலாம். பள்ளமா இருந்தாலும் கயிறை கட்டி இறங்கி உங்களை யாராச்சும் காப்பாற்றலாம். ஆனால் உளையான சேற்றுல நீங்கள் விழுந்தா யாருமே வரமாட்டாங்க. ஒரு வேளை அவங்க தெரியாமல் குதித்து விட்டால் அவங்களும் உள்ளே போயிடுவாங்க. ஆகவே இந்த கடன் என்பது உளையான சேருக்கு ஒப்பாக இருக்கிறது. அப்போ உளையான சேற்றுல விழுந்தா அவ்வளோதானா? உலக பிரகாரம் பார்த்தா அவ்வளோதான். ஆனா உலகத்தை படைத்த தேவனை நோக்கி பார்த்தா அவங்க வாழ்க்கையில கண்டிப்பா நீங்க மேல முடியும். எப்படி? வேதம் தெளிவாக சொல்லுகிறது பாருங்க. சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். Psalm chapter 50 verse 15 says, the day of trouble you call upon me, I will deliver you. பாருங்க, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். அப்போ ஆபத்து காலம் ஒன்று இருந்தப்போ நீங்க ஆண்டவரை நோக்கி நீங்க கூப்பிட்டீங்கன்னா ஆண்டவர் கண்டிப்பா விடுவிப்பார். ஸோ தினந்தோறும் நீ ஆண்டவர்கிட்ட தொடர்பா இருக்கும்போது வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய பாதையை நான் காட்டுவேன்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ யோசித்து பாருங்க, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவனை பிரதானமா முன் வைத்திருக்கிறோமா? இல்லை. இந்த உலகத்தை நம்ம உத்து கவனிச்சு இந்த உலகத்துல இருக்க எல்லா பொருட்கள் மேல ஆசா பாசங்களை கொண்டு தப்பு கிடையாது. ஆனா ஆண்டவரை மறக்கிறது தான் தப்பு. ஆண்டவரை மறந்து இதெல்லாம் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை ஒதுக்கிட்டு இது பின்னாடி போகும்போது நம்ம வாழ்க்கையில கடனுக்கும் போராட்டத்துக்கும் கடைசியில வந்து நிச்சயமாக மரித்து கூட நிறைய பேர் போயிடுறாங்க. தேவ அன்பு பிள்ளைகளே, இந்த கடன்ல இருந்து விடுதலையாக வழி என்ன இருக்கிறது? வழி, இன்னொரு வழி இருக்கிறது. பாருங்க, 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 7. 2 Kings chapter 4 1 to 7. இங்க நீங்க பாருங்க, எலிசா என்ற தீர்க்கதரிசி கிட்ட ஒரு விதவை ஓடி ஓடி வருகிறாள். எலிசா எலிசா அப்படின்னு சொல்லி ஓடி வருகிறாள். அப்ப எலிசா சரி அவளை பார்த்து என்னம்மான்னு கேட்கிறாரு. எலிசா எலிசா, என் கணவன் மரிச்சிட்டார். அது தெரிஞ்ச விஷயம் தானே. என் கணவன் கடன் பண்ணியிருந்தாரு. அந்த கடன்காரன் வந்து எங்களை தொல்லை பண்றான். கடன் கொடுக்க எங்களுக்கு வகை இல்லை. கடன் கொடுக்க வகை இல்லாதனால எங்க 2 பிள்ளைகளையும் அடிமைத்தனத்துக்கு கொண்டு போகிறான். இது என்ன நியாயம்? முதல்ல எனக்கு கணவன் இல்லைன்னு நான் ரொம்ப புலம்பி போயிருக்கிறேன். இப்போ என் 2 பிள்ளைகள் போயிட்டா நான் யாருக்காக வாழ்வேன்? எலிசா நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவ அங்கலாய்க்கிறாள். பாருங்க, அவளுடைய கஷ்டம் கண்ணீரை எலிசா பார்க்கிறார்.
அவள் ஏற்கனவே எல்லா இடத்துல போயிருப்பாள், சொந்தம் பந்தம் பெற்றோர் எல்லாருக்கிட்ட போயிருப்பாங்க. யாருமே பிரச்சனைன்னு வரும்போது உளையான சேருது வரமாட்டாங்க. அப்போ பாருங்க, இங்க எலிசா என்ன சொல்றாருன்னா, என்ன இருக்கிறது உன்னிடம் அப்படின்னு கேட்குறாரு. அவன் என்னிடத்துல என்ன இல்லை, உன் வீட்டில் என்னம்மா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, என் வீட்டில் ஒரு குடம் எண்ணெய் தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கிறதோ அதை கொண்டு தான் ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்கிறார். நம்ம கிட்ட ஏதோ ஒன்று இருக்கிறது நமக்கு தெரிறதில்லை, ஆனா ஆண்டவருக்கு அது தெரியும். நீங்க எப்போ தேவன்கிட்ட வரீங்களோ, தேவன் கண்ணுக்கு தெரியல இல்லையா, சபைக்கு வருகிறீர்களோ, அதான் சொல்ல வர இல்லையா. கண்ணுக்கு தெரியறதில்ல, நான் எங்க போவேன் அப்படின்றீங்களா? விசுவாசம் என்றது கண்ணுக்கு தெரியாது, ஆனா சபைக்கு வரும்போது உங்க தேவைக்கு தகுந்த மாதிரி ஆவியானவர் உங்க போதகர் மூலமா பேசுவார். அப்ப பாரு, அவர் சொல்றார், என்ன இருக்கிறதுனா என்ன இருக்குது ஒரு குடம். சரி, வீட்டு பக்கத்துல எல்லா இடத்துல போயிட்டு வெறுமையான பாத்திரங்களை நீ கேட்டு வாங்கிக்கோ. வீட்டுக்கு வந்த பிறகு நீயும் பிள்ளைகளும் வீடை பூட்டி நீங்க என்ன பண்ணுங்க, உள்ள அந்த பாத்திரத்தை வைத்து உங்க வீட்டில் இருக்கிற அந்த எண்ணெயை எடுத்து ஒவ்வொரு பாத்திரத்துல ஊத்துங்க. எல்லா பாத்திரங்கள் நிரம்பி வழியும். பாருங்க, அதே போல ஊத்தும் போது நிரம்பி வழிஞ்சது. அப்போ பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பின பிறகு வேற பாத்திரம் இல்லை. எப்போ வேற பாத்திரம் இல்லையோ அங்க எண்ணெய் நின்று போகிறது. ஓடி வந்து என்ன பண்றா, இந்த விதவை எலிசா கிட்ட, எலிசா நீங்க சொன்ன பிரகாரமே என்ன ஆச்சரியம் இப்படி நடந்தது அப்படின்னு சொல்ற. என்னைக்குமே அற்புதம் ஆன பிறகு நம்ம மறுபடியும் எதுக்கு அவருன்னு சொல்லிட்டு நம்ம போக மாட்டோம் இல்லை ஊழியக்காரர்கிட்ட. சில பேர் இப்படி சொல்லுவாங்க, அவருக்கு ரொம்ப ஊழியம் இருக்குது, அது போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இதெல்லாம் தவறு இல்லையா. உன் பிரச்சனை இருக்கும்போது கூட டிஸ்டர்ப் பண்ணீங்க இல்லையா, உங்களுக்கு நல்லதானா அவருக்கு எவ்வளோ சந்தோஷம், போய் சொல்லணும், அதுதான் சாட்சி. இப்போ ஓடி போய் என்ன பண்றா, சொல்லும்போது அவர் சொல்றார், 2 ராஜாக்கள் 4:7 சொல்றார், நீ முதல் இந்த எண்ணெயெல்லாம் வித்து கடனை அடைத்திடு, மீதி உள்ள பணத்தினால உங்க ஜீவனை நீ நடத்து. அப்போ தேவ அன்பு பிள்ளைகளை சரியாக நீங்க கவனித்து பாருங்க. பிரச்சனைகள் வரும்போது உங்களுக்குள்ளேயே ஆண்டவர் ஒரு டேலண்ட்டுகளை வைத்திருக்கிறார். சில பேருக்கு பாட ஒரு டேலண்ட் இருக்கலாம், சில பேருக்கு டேலண்ட் நல்ல நல்ல வேலைகள் செய்யலாம், சில பேர் டிராயிங் பண்ணலாம், சில பேர் பல வகையான உலகத்தில் இருக்க வேலைகள் டேலண்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் வைத்திருக்கார். அது என்ன டேலண்ட்டுன்னு நீங்க தெரிஞ்சு கொள்ளாமல் இருக்கிறீங்க. அப்போ ஆண்டவரை நீங்க நோக்கி நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற டேலண்ட்டு கண்டிப்பா அது மலரும்படியாக, அது ஜொலிக்கும்படியாக ஆண்டவர் கிரியை செய்கிறார். பாருங்க, இந்த விதவை இப்போ என்ன பிஸ்னஸ்காராக மாறுறாங்க. ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் நீங்க செய்யலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு காரியங்களை செய்யலாம். சில பேர் எவ்வளோ பேர் கதைகளை எழுதுவாங்க, புக் ரைட்டிங் பண்ணுவாங்க. சில பேர் சின்ன சின்ன ஹோட்டல்களை வைப்பாங்க. சில பேர் சுண்டல் விற்கிறதோ, இல்லை போண்டா விற்கிறதோ, இல்லை காஃபி விற்கிறதோ, சிறிய சிறிய ஒரு தொழில் மூலமாக அநேக ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் வர வைக்கிறாராம். ஏன்னா வேதம் தெளிவாக சொல்கிறது, உன் கையின் பிரயாசங்களை நான் ஆசீர்வதிப்பேன். தேவ அன்பு பிள்ளைகளை, இந்த கை கொடுத்த தேவன் அவர்கிட்ட இந்த கைகளை ஏறெடுக்கும் போது, அவருடைய காரியங்களுக்காக இந்த கைகளை பயன்படுத்தும் போது, நீங்க கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் அவர் ஆசீர்வதிப்பார். கை மட்டும் இல்லைங்க, நாவு கொடுத்த தேவன், வாயை கொடுத்த தேவன், கண்களை கொடுத்த தேவன், ஆரோக்கியத்தை கொடுத்த தேவன், இப்படி சொல்லிட்டே போலாம். இத்தனையும் ஆண்டவர் கொடுத்தாருன்னா அதெல்லாம் மறந்து கடனை நம்ம வாங்கி வச்சுட்டு கடன் போது பிசாசானவன் உங்களை அழிக்கவும் கொல்லவுமே வரான் தவிர வேற ஒன்றுக்கும் வரமாட்டான். இப்பொழுது பாருங்க, நீங்க ஆண்டவரை நோக்கி நீங்க பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஆயிரக்கணக்கில் கடன்கள் இருக்கலாம், சில பேர் லட்சக்கணக்கில் இருக்கலாம், சில பேர் கோடி கணக்கில் இருக்கலாம். டோன்ட் வரி. உங்க கடனை காட்டிலும் உங்களை படைத்த தேவன் பெரியவர். அவர் மேல பாரத்தை வைத்திருங்களா. அவர் தானே சொல்றாரு, விசுவாசம் தாங்க பாரம். இப்ப என் கூட நீங்க விசுவாசமா வச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில கடன் இல்லாம அட்ரஸ்க்கே இல்லாம போயிடுது.
விசுவாசம் பெருக பெருக உங்க கடைகள் எல்லாம் ஓடிடும். உங்க வாழ்க்கையில அற்புதங்களை நீங்க காண போறீங்க. ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்மை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை, பிரகாசம் அடைவார்கள் ராஜா. இதோ தகப்பனே, இவங்க கடன் தொல்லைகள் இயேசுவின் நாமத்துல சபிக்கிறேன் தகப்பனே. இவங்களுக்குள்ள தகப்பனே ஏதோ ஒரு டேலண்ட் நீ வைத்திருக்குது, அது வெளியே வரும்படியாக தகப்பனே அப்ப ராஜா அவங்க விசுவாசத்தை தட்டி எழுப்புவீராக. அப்பா தகப்பனே, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கட்டும். அப்பா கடன் என்ற பிசாசு நீங்கிட்ட ராஜா. கடன் தகப்பனே மற்றவங்களுக்கு கொடுக்கிற ஒரு பிள்ளையாக மாற்றுவீராக. ஒவ்வொரு பிள்ளையும் நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்தும். அப்பா நீயும் அநேக ஜாதி என்ன இங்கிலீஷ் வேதத்துல பார்க்கும்போது யூ வில் கிவ் கிரெடிட் ஃபார் மெனி நேஷன். அப்பா தகப்பனே அநேக தேசங்களுக்கு கடன் கொடுப்பான்னு ஆங்கில அப்பா பைபிள்ல பார்க்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த பிள்ளைகள் தகப்பனே அக்கம் பக்கம் மாத்திரம் இல்ல ராஜா, அநேகருக்கு அப்பா அநேக ஸ்டேட்டுக்கு இல்ல தேசங்களுக்கு கொடுக்கிற ஒரு பிள்ளைகளாக மாற்றுவீராக. இவங்க யாவரும் தகப்பனே தலையாக மாற்றும் இயேசுவின் நாமத்துல ராஜா ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். இந்த வசனங்களை பிடித்து கொள்ளுங்க. கடனுக்கு எப்பவுமே அடிமையாகாதீங்க. கடனை காட்டிலும் பெரியவர் உங்க தேவன் இருக்கிறார். அவர் மேல பாரத்தை போடுங்க. வாழ்க்கையில மாற்றங்களை நீங்க பாருங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. ஸோ மீண்டும் இன்னொரு புதிய நிகழ்ச்சியில் உங்களை காணும் வரை God bless you.